இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி என்னன்னா ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தை நம்ம கலையரசன் தங்கவேல் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ரியோ, விஜே, ஜென்சன், மாளவிகா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த படத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. என்னன்னா, ஹீரோயின் சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து என்னோட வீட்டில் வந்து எங்கள் அப்பா நான் குழந்தையா இருக்கும்போது என் மேலே பாசமாக இருந்தார். எப்போ நான் ஏஜ் அட்டன் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னை ஒரு சராசரி பெண்ணாக பார்க்க ஆரம்பிச்சு அவர் ஒரு மாதிரி பெண் அடிமைத்தனமாக என்னை வந்து ஒரு ஈக்குவலாக வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கல. அந்த மாதிரியே நான் வந்து வாழ்ந்துட்டேன், ஒரு சுதந்திரம் இல்லாமல் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ ஃபீல் ஆகி பொங்கி அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான சுதந்திரமும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீட்டில் நீ வந்து ராணி மாரி இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க ஃபீல் ஆகி உங்க கூட நான் வந்து 400 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 400 நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு டைவர்ஸ் அளவுக்கு பிரிகிற மாதிரி இவங்க போலீஸு கோர்ட்டு அப்படின்னு போகிற மாதிரியான கதை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்குது. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை, யார் மேலே தப்பு, ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படிங்கிறத மீதி கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை நீங்கள் லாஜிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபாலருக்கும் உண்டான இன்ஃபர்மேஷன், ரெண்டு பேருமே ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஆனால் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா படத்தோட டைட்டில்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆண் பாவம் பொல்லாதது அப்படின்னா என்ன சொல்ல வராங்க. அதாவது எப்பயுமே வந்து பெண் அடிமைத்தனத்தை பற்றியே தான் வந்து நம்ம வந்து நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இதில் டைரக்டர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, ஒரு கல்யாண வாழ்க்கையில் ஒரு பையனுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் வருது, என்னெல்லாம் அவன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அந்த மாதிரியே வந்துட்டு இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்து இவர் கொண்டுட்டு போன விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பக்கமே நியூட்ரலாக போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்று, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு நியாயம் இருக்குன்னா அதன்படியே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே கொண்டு போயிருக்கணும். படத்தோட டைட்டிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக வச்சுருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அதாவது பையன் தான் வந்து கரெக்டு, ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா வில்லியாக காட்டுறீங்க, ஹீரோவை வந்து ஹீரோவாக காட்டுறீங்க. ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரையுமே ஹீரோவாக்க முயற்சி பண்ணுறீங்க. அது வந்து எந்த அளவுக்கு நியாயம்? இப்போ ஒரு பெண் அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அந்த படத்தில் வந்து ஹீரோவை வந்து வில்லனாகவே காமிப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சுதந்திரத்தை அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறத இந்த படத்தோடைய கருத்தாக வருது. இப்போ வந்து இந்த படத்துக்கு இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அப்பா வந்து எனக்கு சைக்கிளே வாங்கி தர மாட்டாரா, ஏன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து அவங்க அப்பாவை பார்க்குறப்ப அவர் என்ன சொல்லுவார், இவன் இப்பயே ரொம்ப துருன்னு ஓடியாடுறான், இவனுக்குலாம் சைக்கிள் வாங்கி கொடுத்தா அவன் கீழே வந்துடுவான் அப்படின்னு சொல்லுவார். என்னடா இது, ஒரு சைக்கிள் கூட வாங்கி தர மாட்டாரு, நல்ல பையனாக இருக்கான், இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அவன் காலேஜ் முடித்தான், இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு ஜாப்லாம் தேடி செட்டில் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து பைக் வாங்கிட்டான். சரி, பைக் வாங்கிட்டான், நல்ல பையன், சரி அவங்க அப்பா இவ்வளோ தூரம் அவனை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாரு, நல்லபடியாக பைக் வாங்கிட்டான்டா அப்படின்னு பார்த்தா அடிக்கடி வந்து என்ன பண்ணுறான், காலைல பால் பாக்கெட் வாங்குறதுலேருந்து சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வர்றது வரைக்கும் அவனுக்குள்ளேயே ஒரு ரேஸ் ஒன்று செட் பண்ணிக்கிறான். அவனே போட்டி, மீ விஎஸ் மீ அப்படின்ற மாதிரி போட்டி ஒன்று செட் பண்ணிக்கிட்டு ஸ்பீடாக போகிறது, ஸ்பீடாக வர்றது, ஒவ்வொரு டைமும் வந்து இப்போ டெய்லி வந்து அவனோட ரெக்கார்டை அவனே வந்து முறியடிக்கிறதா நினச்சிக்கிட்டு டெய்லி ஸ்பீடை ஏற்றிக்கிட்டே போகிறான். அடிக்கடி அடிபட்டுறான். இவங்க அப்பா வந்து சைக்கிள் வாங்கி தர மாட்டேன் அன்னைக்கு சொன்ன அந்த அப்பா கரெக்டா இல்லை தப்பா அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிய வருது. அந்த மாதிரி தான் இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து சொல்லக்கூடிய சுதந்திரம் அப்படின்றது கொடுத்தா அதை எப்படி யூஸ் பண்ணணும். ஒரு புத்திசாலி வந்து சுதந்திரத்துக்காக இயங்குறாங்கன்னா அவங்க அந்த சுதந்திரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு முட்டாளுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னா அவனுக்கு சுதந்திரம் கிடைக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதையில் சொல்ல வராங்க. ஆனால் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் சொல்ல வந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரையுமே நியூட்ரலாக எடுத்துகிட்டு போனது தான் இந்த படத்தோட டைட்டிலுக்கும் இந்த படத்தோட கதைக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஜிக்கெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு
சரி நம்ம ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்ப்போம்னா காமெடிலாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குங்க. ஜென்சன் வந்து சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு. இதில் ஒரு டிடெக்டிவ் ஒரு ரோல் ஒன்று வரும். அதை வந்து நம்ம வந்து இயல்பாக நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கலாய்க்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து பக்காவாக காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதாவை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக்ஸ் ஒரு பாட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு படத்தோட ஆரம்பத்திலேயே சிவாஜி கணேசன் அந்த இது காமிக்கும் போது நமக்கு அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஜாலியாக உட்காந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம். இந்தமாரி படங்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமமாக இவர் வந்து கதை தான் ஒழுங்காக எடுக்கலைனாலும் ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெய்னிங்காக கொண்டு போயிருந்தார். அது வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். இந்த படத்துக்கு நம்ம மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10க்கு 6.1 கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல படம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூல பார்ப்போம். பாய்.